ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை அவன் மணமுடித்துக் கொண்டால் கணவன் என்ற தகுதியில் இருந்து அந்த கடமையை முழுமையாக அவனால் செய்து முடித்து விட முடியும். அதே நேரத்தில் ஒரு பெண்ணு ஒன்றுக்கு மேற்பட்ட கணவனை மணமுடித்துக் கொண்டால் அந்த கணவன்மார்கள் அவர்களால் அந்த பெண்ணால திருப்திப்படுத்த முடியாது. முதலாவது, உடல் தேவைகளை அவள் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது ரெண்டு பேருக்கும். ஃபர்ஸ்ட். அதற்கடுத்து என்னவென்று சொன்னால், இவருடைய கர்ப்ப காலங்களில் ஒரு கணவன் மூலமா கர்ப்பம் வரையும் போது உடல் ரீதியான பாதிப்பு ஏற்படுது. இன்னொரு கணவனுக்கு அவளால் சேவை செய்ய முடியாம போகுது. நீ கணவனுடைய தேவைகள் சொல்ல உடல் ரீதியான தேவைகள் மட்டுமல்ல, கணவனுக்கு சேவைகள் இவளால் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. குழந்தைகளை சரியாக பராமரிக்க முடியாமல் போய்விடுகிறது. இதனால அந்த பெண் பல்வேறு விதமான மன பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றார். ரெண்டு கணவனை திருப்திப்படுத்த முடியாம பல்வேறு விதமான மன பாதிப்புகளுக்கு ஆளாகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள், ஒரு கணவன் மட்டும் உள்ள பெண்மணிகளை தான் நான் சொல்றேன். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அவங்க கர்ப்பம் உறக்கூடிய நேரத்தில் அதுக்குன்னு கவர்மெண்டே ஸ்பெஷல் லீவ் அலாட் பண்றாங்க. கர்ப்பமான நேரத்தில் நீங்கள் நல்லா ஓய்வு எடுக்கணும், குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கடமை இருக்குது, உங்களை நீங்க பராமரிக்க வேண்டிய கடமை இருக்குது, வயத்துக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை பராமரிக்க வேண்டிய, வெளியில் நடமாடக்கூடிய குழந்தையும் உள்ள வளரக்கூடிய குழந்தையை பராமரிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கவர்மெண்டே ஒரு லீவை கொடுக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு கணவனுக்கு வாழ்க்கைப்பட்டு வாழக்கூடிய காலகட்டங்களிலேயே இவள் வெளியில் சென்று வேலை பார்த்தாலும் அங்கனத்தில் ஓய்வு தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில ஒன்றுக்கு மேற்பட்ட கணவனை இவள் ஏற்றுக்கொண்டு வாழ்வதாக இருந்தால் இவளுக்கு சமூகத்திலே எப்படிப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், மன ரீதியான பிரச்சனை வரும் என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரணம். அடுத்து என்னன்னு சொன்னா, மூணாவது, சுகாதாரம் சம்பந்தப்பட்ட காரணங்கள். சுகாதாரம் சம்பந்தப்பட்ட காரணங்கள். இப்போ யதார்த்த உலகத்தில் பார்க்கிறோம், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து கொள்வதற்கு அனுமதி இருக்கக்கூடிய நாடுகள் சில நாடுகள் இருக்கு. இப்போ இஸ்லாத்தை சட்டமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், சரியாக சட்டமாக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த அனுமதி இருக்கு. இப்படி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகள்ல எங்கேயும் சுகாதாரம் சம்பந்தமான பிரச்சனை வந்தது கிடையாது. ஒரு ஆணுக்கு 4 பெண்கள் வரை, அதிகபட்ச 4 பெண்கள் வரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல சுகாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. பாலியல் ரீதியான சுகாதார வசதி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது இல்லை. அதே நேரத்தில் ஒரு பெண் பல ஆண்களோடு முறையான திருமணம் என்றில்லாட்டாலும் கூட முறையான திருமணத்தை தாண்டியும் உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடிய நாடுகள்ல பல்வேறு விதமான சுகாதார கேடுகள், தீர்க்க முடியாத வியாதிகள் அவதிப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது பிராக்டிக்கலா நாம பார்க்கக்கூடிய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட காரணங்கள். இப்படி பல்வேறு காரணங்களை நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும். இருந்தாலும் எல்லாம் வல்ல இறைவன் அருள்முறை குர்ஆனிலே ஒரு காரணத்தை உங்களுக்கு சொல்கிறான். ஒரு ஆண் எந்தெந்த பெண்களை எல்லாம் நீங்க மணமுடித்துக் கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்லும் போது இன்னொருவருடைய மனைவியையும் நீங்கள் முடித்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்றான். ஏற்கனவே ஒரு ஆளுக்கு மனைவி ஆயிட்டாளா, அவளை நீங்கள் முடித்துக் கொள்ளாதீர்கள் என்று ஆணுக்கு ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றான். இந்த கட்டளையை பெண்ணுக்கு சொல்லல. இன்னொருத்தியுடைய கணவனை நீங்கள் மணந்து கொள்ள கூடாதுன்னு ஒரு கட்டளையை பெண்களுக்கு சொல்லல. ஆகையினால இப்படி ஒரு உரிமையை தந்திருக்கிறதுனால அதை இஸ்லாம் பயன்படுத்த சொல்கிறது. அதே நேரத்தில் இது ஆண்கள் 4 பெண்கள் வரை மணந்து கொள்ளலாம் அதிகபட்சம். இது கடமை அல்ல, இது வலியுறுத்தப்பட்ட ஒரு நெறிமுறையும் கிடையாது. கண்டிப்பா வலியுறுத்தினா 2 திருமணம் செய்து கொண்டா நீ ரொம்ப நல்லவர், 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ரொம்ப நல்லவர், 4 கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு மார்க்கம் சொல்லவும் இல்லை. ஆகையினால இது வலியுறுத்தப்படவும் இல்லை, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அளவில் இதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கடுத்து சகோதரர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சகோதரர் ரவி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய 2வது கேள்வி, வட்டி வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படியானால் கொடுக்கலாம்னு இஸ்லாம் சொல்லுதா? அப்படி பார்க்கும்போது இது ஊக்குவிக்கிற மாதிரி தெரியுத வட்டிய அப்படின்னு கேட்டாங்க. இஸ்லாத்தை பொறுத்த அளவில் வட்டி வாங்குறது மட்டுமில்ல, வட்டி கொடுக்கவும் கூடாது, வட்டிக்கு கணக்கு எழுதவும் கூடாது. நான் கணக்கு பிள்ளை வேலை தான் பார்க்கிறேன், வட்டி கிடையிலன்னா வட்டிக்கு கணக்கு எழுதவும் கூடாது, வட்டி கடைக்கு வாடகைக்கு இடம் கொடுக்கவும் கூடாது. வட்டியோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நீங்கள் எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அழுத்தம் திருத்தமான நிலைப்பாடு. வட்டி என்பது ஒரு பொருளாதார சுரண்டல். ஏழையை மேலும் ஏழையாக்கும், செல்வந்தனை மேலும் செல்வந்தனாக்கும், உழைப்பவனுடைய உழைப்பை ஏமாற்றும், உழைக்கக்கூடியவனுடைய உழைப்பை ஏமாற்றும். இன்னைக்கு பாருங்க, அரசாங்கம் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் கொடுக்குது. அரசாங்கமே
விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில கடன் கொடுக்குது. ஆனால் எந்த விவசாயியாவது வட்டியோட சேர்த்து முதல்ல திரும்ப கொடுக்க முடிஞ்சிருக்கா? விவசாயினால திரும்ப கொடுக்க முடியல. பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள், லட்சக்கணக்கிலே விவசாயிகள் கடந்த 4-5 ஆண்டு காலமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வியை நாம பார்க்க முடியும் சமுதாயத்தில். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு பத்திரிகையில நம்முடைய பத்திரிகையில போட்டிருக்கிறோம், ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. மகளுக்கு திருமணத்தை பிக்ஸ் பண்ணிட்டு திருமணத்துக்குரிய எல்லா ஆயத்தப்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவருக்கு வர வேண்டிய பணம், எங்கிருந்து வர வேண்டிய பணம், திருமணத்தை அன்னைக்கு கொடுக்கறதா சொன்ன பணம் அவருக்கு வரல. கடைசியா என்ன பண்ணிட்டாரு, எங்க திருமணம் நின்று போயிடுமோங்கிற பயத்துல தற்கொலை பண்ணிட்டாரு. கடைசியாக பார்த்தா இவர் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணாரோ அது நடக்க போகுது. திருமணம் நின்று போயிடும். அப்பா இறந்து போனா மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அந்த நெருக்கடி வந்து போச்சு. கடைசியில சொந்த பந்தங்கள், தெருவில் உள்ளவங்க எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. பின்னால வந்து பிணத்தை கொண்டு போய் போட்டுருவோம், முன்னால வந்து பெண்ணுக்கு நாம சேவை செய்ய வேண்டிய திருமண ஏற்பாடுகளை செய்வோம். இந்த பெண்ணுக்கு இப்போ கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா இந்த பெண்ணு வந்து என்ன சொல்றது, துர்க்குறி பிடிச்ச பொம்பளைன்னு சொல்லி இனிமே கல்யாணமே நடக்காது. ஆகையினால இந்த திருமணத்தை நடத்துவோம் சொல்லி பின் வீட்டில் இறந்து போன தகப்பனாரை ஒரு குரூப் வந்து குளிப்பாட்டி கொண்டிருக்கிறது, அடக்கம் செய்திருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொரு குரூப் முன்னால வந்து மகளுக்கு வேண்டிய திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டு அன்னைக்கு திருமணம் நடக்குது, கருமாதியும் நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சங்களை உருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இந்தியாவில் நடந்துச்சு. ஆக குறைந்த வட்டிக்கு கடன் கொடுத்தால் கூட அவனுடைய உழைப்போடு அவனால வாழ முடியாது, தேவையை பூர்த்தி பண்ண முடியாது, கடனை திரும்ப கொடுக்க முடியாது என்பதுதான் சமுதாயத்தில் நாம பார்த்த நிலைமை. அதனாலதான் அண்மையில வந்து பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது, உரிய நேரத்தில் கடன் விவசாயிகள் திரும்ப கொடுத்துட்டா அவங்களுக்கு வட்டி கிடையாது, அந்த வட்டியை கவர்மெண்டே கொடுத்துரும் சொல்லி. இனிமேல் வேண்டுமானால் விவசாயிகளுடைய தற்கொலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவிர வட்டியையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் முதலையும் கொடுக்கணும், இவனுடைய உழைப்பையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியமே கிடையாது. அது ஒரு பொருளாதார சுரண்டல் என்பதை யதார்த்த உலகம் நமக்கு சுட்டிக்காட்டி விட்டது. எனவே வட்டி வாங்குறதும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, அதுக்காக கணக்கு எழுதவும் கூடாது, எந்த வகையிலும் அதற்கு ஒத்துழைப்பும் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு. என்னுடைய பேரு பி செல்வம். நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கண்டமானம் சட்டமன்ற தொகுதியில் வந்து தேர்தல் போட்டிட்டு ஆள். நான் விக்கிரவாண்டி தொகுதி சார்ந்த விக்கிரவாண்டி பகுதி, விழுப்புரம் மாவட்டம். ஜெய்பீம். அது இந்த இஸ்லாத்துடைய நிகழ்ச்சிக்கு வந்து நான் பெருமைப்படுறேன். நிறைய விஷயம் வந்து மனிதனுக்கு தெரியாமையே வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற கொடுமைக்கு காரணம் யாரு? ஒண்ணு மனித இனம் இந்த உலகமே தோற்றம் சொல்றது, ஒண்ணு இஸ்லாம் சொல்றது அல்லாஹ் தான் இந்த உலகத்தை பச்சான்னு சொல்றாங்க. ஒரு டீம் சொல்ற கிறிஸ்துவ இயேசு தான் இந்த உலகத்தை பச்சான்னு ஒரு டீம் சொல்றாங்க. ஒரு டீம் இந்த உலகத்தை பிரம்மா தான் பச்சான்னு சொல்றாங்க. ஆனா சமூகத்தில் நடக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு, அதாவது குறிப்பா சொல்ல போனா என்ன பற்றி சொல்லி போனா என்னுடைய தாத்தா கோபனை கட்டி இன்னே இருக்கிறாரு. இதுக்கு காரணம் பிரம்மாவா இயேசுவா அல்லாவா சொல்லணும். என்னுடைய தாய் என்னுடைய பாட்டியை வந்து மார்பு கச்சானே கூடாதுன்னு ஒரு இருக்கு மனித இதுல இருக்குது. இது வந்து படிச்சது பிரம்மாவா அல்லாவா இயேசுவா? ஏன் இது இந்த கொடிமலை தட்டி கேட்க ஏன் வரல? இப்படி இல்லை. இந்த விடுதலையை வந்து எனக்கு ஒரு அல்லா வாங்கி கொடுத்தா அல்லான்னு சொல்லியிருப்பான், இல்ல எனக்கு விடுதலையை வந்து இயேசு வாங்கி கொடுத்தா இயேசுன்னு சொல்லியிருப்பான். ஆனா இவங்க சித்தாந்தங்களை ஏத்துக்கிறேன். எப்படின்னாக்கா நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லியிருக்காரு நபிகள் நாயகம், நல்ல வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லியிருக்காரு இயேசுவோட சீடர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை ஏத்துக்கலாம். பிரம்மான்னு சொல்லிட்டு ஆளு யாருமே தெரியாது, அந்த மாதிரி ஒரு கதையே ஏத்துக்க முடியாது கருத்து. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தா இந்துன்னு சொல்றோம். இந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவங்க கையில ஒரு இந்து கையில தண்ணி ஊத்தி குடிக்கிறான், டப்பாவெல்லாம் தோட்டத்துல ஏதோ கழுவாங்க, டப்பா தண்ணி ஊத்தி குடிக்கிறாங்க ஒரு இந்து. ஆனா ஒரு கிறிஸ்துவன் கையில தண்ணி ஊத்துறது கிடையாது, ஒரு முஸ்லீம் கையில தண்ணி ஊத்துறது கிடையாது. எது இருந்தாலும் மக்களுக்கு தெளிவான அறிவை சொல்லணும், அன்பை நேசிக்கணும். இல்ல அவங்க வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது வந்து அவங்க மனசு நிறைய ஆதங்கங்கள் இருக்கு. சமுதாய அமைப்பில் நிலை வரக்கூடிய அந்த அடிமைத்தனம், அந்த கொடுமைகள், இது மேல சில ஆதங்கங்கள் இருக்கு. இப்ப நம்ம வந்து அதுக்கு பல மேடைகள் இருக்கு, இந்த ஆதங்கங்களை கொட்டுறதுக்கு பத்திரிகைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவர்கள் அந்த ஆதங்கத்தை எங்கேயும் சொல்ல நினைக்கிறாங்க. அந்த உணர்வுகள் வந்து வரவேற்க தந்ததில் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடணுங்கிற உணர்வு வரவேற்கத்தக்கது. சொல்றேன் உங்களுக்கு. முதலாவது சகோதரர் அவர்கள் கேட்ட கேள்வி, ஆண்டவன்கிற சொல்லு எப்போ வந்துச்சு? இந்த உலகத்தை வந்து படைச்சது யாரு? இருக்கிறது ஒரு உலகம் தானே.
அது அல்லாஹ் படைச்சாருன்னு ஒரு குரூப் சொல்லுது, ஒரு குரூப் வந்து பிரம்மா படைச்சாருன்னு சொல்லுது, இன்னொரு குரூப் இயேசு கிறிஸ்து படைச்சாருன்னு சொல்லி, இருக்கிற ஒரு உலகத்தில் எத்தனை பேரையா படைக்கிறது அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை அவங்க கேட்கறாங்க. அதுபோக வந்து சமுதாய அமைப்பில் நிலை வரக்கூடிய ஜாதி கொடுமை, ஒருத்தன் சட்டை போடக்கூடாதுங்கிறது, ஒருத்தன் பேண்ட் போடக்கூடாதுங்கிறது, மார்பகத்துல கூட கச்சை அணிஞ்சுக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள இந்த சமுதாய கொடுமைகள் எல்லாம் யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமான சில ஆதங்கங்களை அவர்கள் ஒட்டி இருக்கின்றார்கள். முதலாவது, இந்த சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தங்களுடைய உரையிலே ரொம்ப தெளிவா சொல்லி காட்டினாங்க. முதல் மனிதர் முதல் இறை தூதர். இந்த உலகத்தில் முதல் மனிதர் ஆதாம்ங்கிறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? விஞ்ஞானிகள் கூட அதுல மாறுபட்ட கருத்து சொல்லல. முதல் மனிதர் முதல் இறை தூதர். அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது ஓர் இறைவனை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக. அவர் அறிமுகம் செய்தது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்தார். ஓர் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும். ஏன் இன்னென்ன தகுதி உள்ளவனாக அந்த இறைவன் இருக்க வேண்டும்னு ஆதாம் சொன்னாங்க. அந்த இறைவனை யாரும் படைத்திருக்க கூடாது. யாராவது ஒருவனால் படைக்கப்பட்ட ஒருவன் இறைவனா இருந்தா அவருக்கு ஒரு முதலாளி ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாரு. அந்த முதலாளியினுடைய அபிலாஷைகளையும் அவருடைய வருத்தங்களையும் நினைச்சு இவன் செயல்படணுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறான். ஆகையினால படைத்த இறைவன் அவன்தான் எல்லோரையும் படைத்தான், அவனை யாரும் படைக்கவில்லை. இந்த சொல்லி எப்போ தோன்றுச்சுன்னா, மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த நாளில் மனிதனுக்கு இந்த சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது. மனிதன் உலகத்துக்கு வந்த நாளில் மனிதனுக்கு இந்த சொல் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதுதான் நமக்கு வந்து வரலாற்றில் நாம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையா இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்தை படைச்சது யாரு, இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த தொழுகைக்கான அழைப்பொலி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம். 2 நிமிஷம் தான். சகோதரர் கேட்ட கேள்வி 2. அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த ஜாதி கொடுமைகள், சட்டை போடக்கூடாது, செருப்பு அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதி கொடுமைகள் எல்லாம் யார் உருவாக்குனது? அல்லாஹ் உருவாக்குனானா, இயேசு உருவாக்குனாரா, பிரம்மா உருவாக்குனாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் தன்னுடைய ஆதங்கங்களை வந்து கொட்டினாங்க. இதுல வந்து சரி, அது 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பாங்கில் அது கொஞ்சம் மறந்து போச்சு. உலகை படைத்தவன் யார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த உலகம் வந்து யாரால் படைக்கப்பட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஏக இறைவன் அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மனித இனத்தை படைத்து அவனுடைய தேவைக்காக இந்த உலகத்தை இறைவன் படைத்தான். இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், மனிதனால் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான உலகத்தை தனக்கேற்ற வசதிகளோடு படைத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மனிதனுடைய தேவை அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. மனிதனுடைய தேவை அதிகமாக அதிகமாக அந்த தேவைக்கு ஏற்படக்கூடிய எல்லா பொருளும் இந்த உலகத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. மனிதனுடைய பொருள் தேவை அதிகமாக அதிகமாக இந்த உலகத்திலிருந்து தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எல்லா பொருளும் உற்பத்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது மனிதன் இந்த உலகத்தை படைத்துக் கொண்டான் என்று சொல்லவே முடியாது. தனக்கு தேவைப்படக்கூடிய எல்லாவற்றையும் மனிதனால படைத்துக் கொள்ளவும் முடியாது. எனவே இறைவன் மனிதன் இந்த உலகத்தை படைத்தான், மனிதன் பயன்படுத்திக் கொள்வதற்காக படைத்தான். மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்களையும் பின்னால் என்ன 1000 வருஷம் கழிச்சு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். அது இந்த பூமிக்கு மேல இருக்கு. 2000 வருஷம் கழிச்சு மனிதனுக்கு என்ன தேவைப்படுங்கிறது ஆண்டவனுக்கு தெரியும். அது இந்த பூமிக்கு மேல இப்ப இருக்கு. மனிதன் கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். எனவே இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன். அந்த இறைவன் பேராற்றல் மிக்கவன், எல்லா ஆற்றல்களையும் கடந்தவன். பின்னால் மனிதனுக்கு என்ன தேவைப்படும் என்பதையும் அறிந்த, முக்காலும் அறிந்த ஒருவரால் தான் இந்த உலகத்தை படைக்க முடியும் என்பதனால் இந்த உலகத்தை இறைவன் படைத்தான் என்று நாம் சொல்கிறோம். அதற்கடுத்து என்னன்னு சொன்னா, இந்த ஜாதி கொடுமைகள் எல்லாம் யார் உண்டாக்குனது? இது எந்த மதம் உண்டாக்குச்சு? அல்லாஹ் உண்டாக்குனானா, இயேசு உண்டாக்குனாரான்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. நான் கேட்கறது என்னன்னு சொன்னா, இந்த ஜாதி கொடுமைகளை நீங்க ஏன் சுமந்துகிட்டு இருக்கீங்கிறதா என்னுடைய கேள்வி. இது யார் படைச்சாங்கிறது உங்களுக்கு அது தேவையில்லை. அது அவ்வளவு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. இந்த ஜாதி வந்து எனக்கு இல்லை, இந்த ஜாதி எனக்கு இல்லை. இந்த ஜாதியில நான் எப்படி வெளியே வந்தேன்? நான் அதுக்கு உள்ள இருந்தா தான் இது யார் படைச்சாங்கிற கேள்வி எனக்கு வரும். இது எனக்கு தேவையில்லை. நீ வெளியே போட்டுட்டு வந்தீங்க, தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த கேள்விக்கே வேலை இல்லை. நம்முடைய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் உமர் ஃபாரூக் அவர்கள் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். 50 ஆண்டு காலமாக
ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர். அவரை முன்னால வச்சுக்கிட்டு ரொம்ப போடக்கூடாது, அதனால ஷார்ட் அரங்கு சொல்லிடுறேன். 50 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் போராடியவர். அவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை வரை கூட கொடுத்திருக்கிறது. அவருடைய போராட்டத்தினுடைய பலனாக தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டவர். அதற்கு பிறகு தண்டனை குறைப்பில் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 2 ஆயுள் தண்டனைகளை பெற்றவர். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னுடைய ஆயுளினுடைய இளமையை தந்தார். வருமானம் பண்ணி சொத்துக்களை சேர்க்க வேண்டிய வயசுல அந்த இளமையெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக தந்து இன்னைக்கு வெறுங்கையோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் கடைசி நேரத்தில் இன்றைக்கு இந்த ஜாதி கொடுமைகள் எல்லாம் அங்க இருந்தா தீரவே தீராது என்று சொல்லி தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டார். இன்னைக்கு வந்து 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலாகுது. இன்னைக்கு எல்லா விதமான கொடுமைகளிலிருந்து விடுதலை பெற்று இன்னைக்கு சரிக்கு சமமா அமர்ந்திருக்கிறாரு. நாங்கள் அவரை கட்டி தழுவுகிறோம், வரவேற்கிறோம். எங்களுடைய முஸ்லிம்களுக்கான அமர்வில் அவர் தலைமை இருக்கிறார். அதான் விஷயம். முஸ்லிம்களுக்கான அமர்வில் அவருடைய தலைமையில் நடக்குது. அப்படியானால் இந்த ஜாதி கொடுமைக்கு உள்ளதான் நான் இருப்பேன், என்னை யாரும் அடிமைப்படுத்தாத, என்னை அப்பனை யாரையா சட்டை போட வேண்டாம்னு சொன்னது, யாரையா பேண்டு போட எவன் சொன்னா நமக்கு என்ன இருக்கு? எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு உங்களை அணைத்துக் கொள்வதற்கும் அரவணைத்துக் கொள்வதற்கும் உங்களை வாழ வைப்பதற்கும் உங்களுக்கு சரிநிகர் சமானமாக உங்களை கொண்டு வந்து அமர வைப்பதற்கும் உங்களை தலைவராக ஏற்று பின்னால் இருப்பதற்கும் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் தயாராக இருக்கும் போது என்ன யாரையும் அடிமைப்படுத்தினாங்க கேள்விக்கு இடமில்லை. ஆகையினால யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, என்ன யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்று சொல்லி நீங்களாக வெளியே வருவதுதான் அதற்குரிய தீர்வு என்பது அண்ணன் உமர் ஃபாரூக் அவருடைய வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதை சகோதரருடைய கேள்விக்கு நான் பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். நபிமார்கள் வந்து ஆதாமிலிருந்து ஓட்டு வரைக்கும் ஒரு 10 பேர் இருக்காங்க, தெரியல, எக்ஸாக்டா அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பார்த்தா எல்லாருமே இந்த அரபு நாட்டில் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ஏன் இந்தியா, பர்மா, இங்கே ஜப்பான், கொரியா, எல்லாம் அமெரிக்கா, இங்கே யாருமே பிறக்கலையே அந்த மாதிரி ஆகுங்க. எல்லாருமே இதுபடி பார்த்தோம்னா எல்லாம் அரபு நாட்டெலாம் பார்த்துருக்காங்க. இங்கே தான் மக்கள் அவங்க உள்ள மக்கள் மட்டும்தான் அவங்க வந்து வெளியேற்ற மாதிரி தெரியுது. இது அப்புறம் வந்து என்னோட வக்கீல் வந்து அப்துல்லா சீனம் அவரோட ஆஃபீஸில் இருக்கும்போது புக் ஒன்று படித்தேன். அந்த புக்கில் வந்து மியூசிக் அண்ட் கவிதை ரெண்டுமே வந்து சாரம், அது வந்து ரொம்ப கிறிஸ்டக்லீராக கொண்டது. ரெண்டுமே வந்து முஸ்லீம்களுக்கு சேர்க்க முடியாதது. அவ்வளோ கிளீனாக சொல்லியிருக்கும்போது இன்னைக்கு வந்து அதை எப்படி நீங்கள் வந்து மற்றதெல்லாம் வந்து பக்கவாக போட்டு இருக்கும்போது அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக மியூசிக்கே முடியாது, மியூசிக் சேர்த்துக்க முடியாது, கவிதை சேர்த்துக்க முடியாது அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக யாருமே சொல்றது இல்லையா? ஐயா விஸ்வநாதன் அவர்கள் முதல் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உலகத்தில் இறை தூதர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, ஏறக்குறைய ஒரு 10 பேர்கிட்ட நிறைய வந்திருப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்ன எண்ணிக்கையை விட கொஞ்சம் அதிகமானது. அது வந்து 1 லட்சத்துக்கு